அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி மெமு எக்ஸ்பிரஸில் வந்தோம். இப்போ திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி. லாஸ்ட் வீடியோ வெறும் 35 ரூபாயில் நம்ம சென்னைக்கு வந்தோம். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வந்தோம். இப்போது திருப்பதியிலேருந்து பஸ்ஸுங்க. திருப்பதியிலேருந்து பஸ்ஸு ட்ரை பண்ணுவோம். வரப்போ வெறும் 35 ரூபாயில் வந்துட்டோமா. இப்போ போகிறப்போ அதே பஸ்ஸில் எவ்வளோ ஃபேர் ஆகுது, என்ன ஏது டீட்டெயில் எல்லாத்தையும் பார்ப்போம். ஏசி பஸ்ஸு, டிஎன்எஸ்டிஎஸோட ஏசி பஸ்ஸுங்க. இதில் போகலாம் சென்னைக்கு ஒரு பயணம். வாங்க. டிஎன்எஸ்டிஎஸ்சியோட ஏசி பஸ்ஸுங்க. திருவள்ளூர் பூந்தமல்லி அந்த வழியாக சென்னை 201 அதில் தான் உட்காந்துருக்கேன். இந்த திருப்பதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதிக்குள்ளே என்ட்ராகிறப்ப அந்த திருச்சானூர்லேருந்து இந்த அலிப்பிரிக்கு முன்னாடி இந்த நந்தி சிலை இருக்குங்க. அது வரலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ. அப்போது பஸ்ஸெல்லாம் ரொம்ப இடையூறாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும், பஸ்ஸெல்லாம் சுற்றி வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஃப்ளைஓவர் வேலை முழுவதுமாக கட்டி முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் திருப்பதிக்கு அலிப்பிரிக்கு போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம். கார்லேயோ இல்லை உங்களோட சொந்த வாகனத்தில் போகிறப்ப எந்தவித டிராஃபிக்கு ஜாமோ எந்தவித இடையூறோ எதுவுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம், உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயங்க இந்த ஃப்ளைஓவர் கொண்டது. இல்லைனா கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவும். அதனால் இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம், நல்ல விஷயம். அந்த ஃப்ளைஓவர் கீழே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளைஓவர் இங்கே முடியுது பாருங்கள். நீங்கள் திருப்பதியிலேருந்து வரப்போ இந்த இடத்துல இறங்கிடும், திருச்சானூருக்கு முன்னாடி. நீங்கள் திருப்பதிக்கு போகிறப்போ திருச்சானூர் தாண்டினதுமே இந்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகிடுங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃப்ளைஓவர் ஆரம்பிக்கிற இடம். இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி கோயிலுங்க. இந்த ஃப்ளைஓவருக்கு கீழே இந்த லெஃப்ட்டில் திரும்பினோம்னா சென்னை. அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா பெங்களூரு, சித்தூர் அதெல்லாம் போயிடலாம். ஆமாம், இப்போ நம்ம லெஃப்ட்டில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம சென்னை ரூட்டு நகிரி, புத்தூர், திருத்தணி, பூந்தமல்லி, சென்னை அந்த ரூட்டில் தான் நம்ம இப்போ பயணிக்கிறோம்.
ரேணிகுண்டா பைபாஸ் வருதுங்க. இந்த இடத்துல லெஃப்டில் போனீங்கன்னா காளஹஸ்தி, அப்படியே தடா வழியாகவும் சென்னைக்கு போகலாம். காளஹஸ்தி, நாயுடுபேட்டை, நெல்லூர், அப்படியே விஜயவாடா, விசாகப்பட்டினம் இந்த ரூட்டும் போகலாம். இந்த இடத்துலேருந்து லெஃப்டில் போனோம்னா காளஹஸ்தி ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோயிலுங்க. பரிகார ஸ்தலம், ராகுகேது அந்த இடம். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். நகிரி, புத்தூர், திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி நம்ம போகிற ரூட்டு. அதனால் இதில் போய்கிட்டு இருக்கு. புத்தூர் வருதுங்க. இந்த இடத்துல லெஃப்ட் திருமணமாக தான் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ரெடில்ஸ் அந்த ரூட்டு புத்தூர் பைபாஸ்.
மக்களாயிடும். நகிரி வரப்போகுதுங்க. நகிரிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நகிரி வரப்போகுது. நகரிலிருந்து திரும்ப பைபாஸ் வந்து திருத்தணி போகிற திருத்தணி பூந்தமல்லி சென்னை டைரெக்ஷனில் வந்துட்டேங்க. நகரிலிருந்து மெயின் ரோடு பைபாஸ் வந்தாச்சு. இந்த திருத்தணிக்கு முன்னாடி வர ஆர்டிஓ செக் போஸ்ட்டுங்க. இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டு இப்போ இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு போலீஸ்லாம் செக் பண்ணுவாங்க வண்டியில் ஏறி. திருத்தணி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு திரும்ப வெளில வந்துடுங்க. டிக்கெட்டு இறக்கிட்டு ஏற்றிட்டு அவ்வளோதாங்க. திருத்தணிலேருந்து பைபாஸுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வெளில வந்துடும். பைபாஸில் வந்துக்கிட்டு இருக்கு. திருத்தணி கிராஸ் பண்ணியாச்சு. திருவள்ளூர் என்ட்ராக போகிறேங்க. இந்த திருவள்ளூர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் மாதிரி வரும். இதில் போனீங்கன்னா இந்த திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும்
இடையில் வர ரோட்டில் ஒரு டோல் ஒன்று வரும். ஆமாம், திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் இடையிலையும் ஒரு டோல் வரும். அந்த டோலில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அவ்வளோதாங்க. திருவள்ளூர் என்ட்ராகிறோம். சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாவட்டம், மிக முக்கியமான ஒரு ஊர். ஆனால் இந்த ஊரில் என்ன ஒரு பிரச்சனைனா, இன்னும் பைபாஸ், இந்த சென்னை டு இந்த ரூட்டில் பைபாஸ் போடலைங்க திருவள்ளூருக்கு. திருவள்ளூர் பெரிய ஊருங்க. இந்த எண்டு இப்போ நம்ம என்ட்ராகிறது இந்த திருத்தணி டு திருவள்ளூர் ரூட்டில் இந்த எண்டுலேருந்து அந்த பூந்தமல்லி ரோடுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 25 நிமிஷம் எடுக்குங்க. நார்மலாக டிராஃபிக் ஆச்சுன்னா அவ்வளோதான், சொல்லவே முடியாது. அதனால் நம்ம இந்த எண்டில் என்ட்ராகிறோம். இந்த எண்டில் தான் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் வரும், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எல்லாம் வரும். இந்த எண்டில் என்ட்ராகும் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் இன்னும் பஸ் ஸ்டாண்டு போகணும். இன்னும் நிறைய திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகாதுங்க, வெளியிலே நிற்கும். வெளியிலே ஏறுறவங்க இறங்குறவங்க இறங்கிடலாம். ஆமாம், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகாது, வெளியிலே ஸ்டாப்பிங் இருக்கும். இந்த மெயின் ரோட்லேயே ஸ்டாப்பிங் இருக்கும், அங்கேயே ஏறுறவங்க இறங்குறவங்க இறங்கிடலாம். இதுக்கப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக பூந்தமல்லி தாங்க, வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது இந்த வண்டிக்கு. ஆமாம், நேராக ஸ்ட்ரைட்டாக பூந்தமல்லி தான். திருவள்ளூர் விட்டால் பூந்தமல்லி. திருவள்ளூர் வந்துட்டோம். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் தாண்டி இந்த ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட்டில் உள்ளே போயிடும். நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ரயில்வே பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா மணவாள நகர், அப்படியே பூந்தமல்லி. ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிடும். இந்த பிரிட்ஜு முடிஞ்சதுமா திருவள்ளூர் மணவாள நகருங்க. மணவாள நகர் வந்துட்டோம். அந்த எண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, திருவள்ளூர் அந்த திருத்தணி ரோட்டில் அந்த எண்ட்லேருந்து இந்த வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த எண்டு வந்துட்டோம். இந்த பூந்தமல்லி ரோட்டில் எண்டு மணவாள நகர் தான். மணவாள நகரை தாண்டினோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான், திருமழிசை, அவ்வளோதான். அரண்வாயில் வரங்க. இங்கெல்லாம் பஸ் நிற்காது, அந்த ஊரை கிராஸ் பண்ணுது. வெள்ளவேடு வரங்க. திருவள்ளூருக்கு அப்புறம் அரண்வாயில், வெள்ளவேடு, திருமழிசை, பூந்தமல்லி. இதெல்லாம் திருவள்ளூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையில் வர ஒரு முக்கியமான ஊர். நேமம் வரும், அதான் அரண்வாயில், நேமம், வெள்ளவேடு, திருமழிசை, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஊர். வெள்ளவேடு வந்துட்டேங்க. வெள்ளவேடு கிராஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து திருமழிசை, பூந்தமல்லி, அவ்வளோதான். திருமழிசை ஊருக்குள்ளே வரோம். திருமழிசை. இதுக்கப்புறம் அந்த நம்ம ஜங்ஷன் வரும். நம்ம பெங்களூர் ஹைவேவில் பிரியும் பார்த்தீங்களா, திருத்தணி, அந்த ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன் அதுக்கப்புறம் நசரத்துப்பேட்டை, பூந்தமல்லி போயிடுவோம். நம்ம பூந்தமல்லியில் தான் இறங்கணும். ஓகேங்க. திருமழிசை கிராஸ் பண்ணுது. பெங்களூர் அந்த ஹைவே வருதுங்க. இதில் ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் அதெல்லாம் போகலாம். ஸ்ட்ரைட்டாக திருமழிசைலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு, நான் சொல்கிறது திருவள்ளூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அப்படி போயிடலாம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக இதுக்குள்ளே தான், பூந்தமல்லி, சென்னை சிட்டிக்குள்ளே. ஆனால் வந்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஜங்ஷனுக்கு வரோம். பூந்தமல்லி உள்ள போகுங்க பஸ் ஸ்டாண்டு. நம்ம வர பஸ் வந்து பிரிட்ஜு மேலே ஏறி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. நீங்கள் அப்படி போகாமல் போகணுன்னா பைபாஸில் லெஃப்ட்டில் போகுது பாருங்கள், அதில் போயிட்டு பைபாஸில் போயிடலாம். ஆனால் பஸ்ஸெல்லாம் வந்து பூந்தமல்லிக்குள்ளே வந்து பேசஞ்சரை இறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வெளில வந்து அப்படியே போகும். பூந்தமல்லி உள்ளே வரோம். பூந்தமல்லி வந்துட்டுங்க. நம்ம வந்த பஸ்ஸு திருப்பதி ஏசி பஸ்ஸு 201. பூந்தமல்லியில் இறங்கியாச்சு. ஓகேங்க. இந்த திருப்பதி டு சென்னை பூந்தமல்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க.
உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.